ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் என்னோட சொந்த ஊரில் இருக்குங்க. வந்து 2 நாள் ஆச்சு. உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் ஒர்க் பிஸியானால தான் வீடியோ போட முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படி முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் கண்ட காட்சி அப்படி. அதாவது விஜய் அவர்கள் டெல்லியில் சிபிஎஃப் ஆஜராகிறாரு. அந்த ஒரு காட்சியை தான் இங்கே உள்ள நியூஸ் சேனல் அப்படி திரும்ப திரும்ப போட்டுட்டு பரபரப்பாகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. ஏன் எதுக்கு இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். யார் பெற்ற மௌனங்கிற மாதிரி. அதாவது இந்நேரம் எப்படி இருக்க வேண்டிய நேரம், ஜனநாயக படம் வெளியாகி பயங்கர ஹிட்டாகி மக்கள் கொண்டாடி தீர்த்து பரவசமாகி தளபதி விஜய் அவர்கள் வேற கட்சி சார்பாக ஒரு பொங்கலை கொண்டாடி பயங்கர ஒரு செலிப்ரேஷனாக போயிட்டு இருக்க மோடுங்க இது. ஆனால் இந்த நேரம் அவர் டெல்லியில் போய் சிபிஎஃப் சேனலில் ஆஜராகி இப்படி டல்லாக போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர் எதுவும் தப்பு பண்ணிட்டாரா? அவர் மேலே எதுவும் சொந்த அளவு பிரச்சனையா? எதுவுமே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை? இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அவரை கங்கனை கட்டி அடிக்கிறாங்க. அவர் படத்தை கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் வேகமாக விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், பேக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோணிட்டே இருக்குது. அதான் இல்லைனா நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் மாதிரி சம காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் யாருக்கும், அவர் இந்திய தலைமையும் சரி இப்பவும் சரி யாருக்கும் அது என்ன வரல. ஏன்னா இவங்க இந்த மாதிரி அரசியல் வந்தால் இவ்வளோக்குள்ள பிரச்சனை கொடுப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதெல்லாம் விஜய்க்கு மட்டும் தெரியாமல் வந்தாரா? இல்லைங்க, அவருக்கு தெரிஞ்சுதான் வந்தார். இவங்களாம் இப்பெல்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு வைராக்கியமே அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு வில் புட்ட நிற்குது. அப்போ அந்த வைராக்கியத்துக்கு ஒரு தமிழை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் சில பேருடைய முகத்திலாம் கிழிச்சிட்டு சில பேருக்கு ஒரு பள்ளி கொடுக்கணும், அதை கொடுக்க நினைக்கிறேன். அதாவது இங்கே இப்போ சில ஒரு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இப்போ அவருக்கு மேலே நடக்கக்கூடிய எதுவுமே அந்த படம் வெளியாகாது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்று காரணம் கிடையாது, இது வந்து நார்மலாக நேர்மையாக தான் நடக்குது அப்படிமானுங்க. நான் தெரியாமல் கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்சிபி வச்சு கொண்டாட்டத்தில் அந்த கூட்டத்துக்கிட்ட 11 பேர் இருந்தாங்கல்ல. அப்போது ஆர்சிபி டீம் மேலே சிபிஎஃப் சேனலில் கூட்டத்துக்கு விசாரிச்சாங்களா? இல்லை விராட் கோலி மேலே கேஸ் போட்டு அவர்களும் சிபிஎஃப் சேனலில் கூட்டு விசாரிச்சாங்களா? இல்லை கும்பமேளா ஜெயலலிதா கலந்துக்கும் போது 61 பேர் வந்தாங்க. அப்போ அந்த டைமில் ஜெயலலிதாவில் சிபிஎஃப் சேனலில் கூட்டு விசாரிச்சாங்களா? இல்லை இப்போ கள்ளக்குறிச்சி கலாச்சாரம் குடிச்சு 60 பேர் இருக்கும்போது அதுக்கு ஆட்சியில் காரணமாக இருக்கக்கூடிய கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேலேயோ சிஎம் மேலேயோ இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சர் மேலேயோ சிபிஎஃப் சேனல் வச்சு உள்ள அப்படி சிபிஎஃப் சேனல் கூட்டு விசாரிச்சாங்களா? எதுக்குமே எதுவுமே நடக்கலையா? இப்போ விஜய் மட்டும் நடக்கணும் கங்கணம் கட்டி பிளானை பக்காவா அவர் படத்தை கூட வெளியிட மாட்டேங்கானுங்க. என்ன காரணம்? ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு முழுக்க முழுக்க ஹிந்தி எதுக்குற அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரி சொன்ன டேட்டை ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அது மட்டும் என்ன, சென்சார் போர்டில் போயிட்டு முறையாக சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஜனநாயக மாதிரி தானே அதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ பிரச்சனை கூட அந்த படமே எந்த உதவியும் இல்லாமல் பக்கம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வெறும் கமர்ஷியல் படம், இது ரீமேக் படம் அந்த படம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு இவ்வளோக்குள்ளே பண்ணுறாங்கன்னா எல்லாம் பக்காவாக பிளான் பயந்து நட்டுக்கிறான விஜயை வந்து. விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வராரு, மக்கள் சக்தியாக வராரு, விட்டக்கூடாது, அவர் சோழியை முடிச்சிடணும், எப்படி நம்மளை ஏற்று நிற்க பாப்பா அப்படிங்கிறது திரும்ப தெனாவிட்டு வேறு என்ன. நான் தேவைக்கிற டேரெக்டாக பிஜேபி அரசாங்கம் இதை பக்காவாக பின்னாடி அவங்களுடைய அடுத்த நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பின்னாடி திமுகவும் பார்த்தீங்கன்னா கள்ள கூட்டணி. இல்லைன்னா திமுக அவங்க வெளியிடக்கூடிய அவங்க ஆட்கள் சார்ந்து வெளியிடக்கூடிய அந்த படம் பராசக்தி படம் சொன்ன டேட்டு வெளியாகுது. ஆனால் 2 பேரும் பிஜேபி திமுக எதிர்த்து திசையில் நிற்பாங்க. ஆனால் திமுக ப்ரொடியூஸ் பண்ண அந்த படம் வெளியாகுது, ஆனால் விஜய் அவர் படம் வெளியாகலை. அப்போ அவங்களுக்கு தெரியல, என்னதான் வெளியில் பயங்கரமாக சண்டை போட்டாலும் பாசிசம் ஒன்றா நிற்காங்கல்ல. ஆனால் விஜய் அவர் மட்டும் தான் அவங்களுக்கு புதுசாக ஒருத்தன் பெரிய ஒரு மக்கள் சரி நம்ம ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணும் அவன் வளர்ந்துடக்கூடாது அந்த என்ன தானே. அதனால் இவ்வளோக்குள்ளே காழ்ப்புணர்ச்சி அப்பட்டமாக தெரியுதுங்க. இது வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு என்னையா இருக்குதுங்க? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். ஸோ அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்குன்னு தோணாது. இங்கே உள்ள சில எச்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. முழுக்க விஜயை விமர்சிக்கிட்டு எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழ் கட்சி சாட்டை அவனெல்லாம் பார்க்கும்போது இவனா என்ன மாணவ கட்சி நடத்துறான் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவனை விமர்சிக்க வேண்டிய விஷயம் இங்கே 1008 பிரச்சனை இருக்குது. இப்போ அதாவது இந்த தூய்மை பணிகள் போட்ட மாட்டாங்க, மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் இந்த ஆசிரியர் இந்த இடைநிலை ஆசிரியர் இந்த பணியில் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது, கவர்மெண்ட்டில் காலி பண்ண இடங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் அதுக்கு எதுக்குமே வக்கு இல்லாமல் சொல்லக்கூடிய அரசாங்கம் கடைசியாக தேர்தல் வர இந்த சமயத்தில் 3000 பொங்கல் கொடுக்குது, போனஸும் கொடுக்கல. தூய்மை பணிகள் ஒன்றும் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொன்னால் பென்ஷன் ஸ்கீம் அமல் பண்ணுறாங்க, லேப்டாப் கொடுக்காங்க. ஸோ எல்லாம் பக்கா ஓட்டாசி பண்ணுது. ஆனால் அதை எதிர்த்து கேள்வி கொண்ட இடத்துல உள்ள நாங்கள் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக வந்துட்டு சொல்லக்கூடிய அவங்க நொன்னு சீமானன்னு சொல்லட்டும் சாட்டையாடு அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறானுங்க. ஆனால் விஜயை பற்றி 24 மணி நேரம் கதறானுங்க. இல்லை ஈஸியாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அரசியல் தெரியும், என்ன இது தெரியும், அவருக்கு வந்து பேப்பர் படிக்காமல் பேச தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, இவனுக்கு பின்னாடி போகிறவங்களாம் சும்மா ஒரு கூமுட்டைகள் ரசிகர் முகத்தில் போகிறானுங்க நடிகர்களால அப்படி இப்படி ஆயிரத்து விமர்சனங்கள். ஏன்டா வெண்ணமாவில் எல்லாரும் வந்து முகத்துலலாம் போகல. அந்த மனுஷன் மாதிரி தில்லா நிற்கக்கூடிய ஒருத்தனும் கிடையாது. அதாவது இவ்வளோக்குள்ள குடத்தில் ஏன் கொடுக்காங்க நினைக்கிங்க? சிம்பிள். அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திமுக பழிவாங்கன்னா விஜய் எப்படினாலும் நம்மளோட கூட்டணிக்கு வருவோம்னா பிஜேபி நினச்சிட்டு இருந்துச்சு, வெயிட் பண்ணிச்சு.
வருவான்ப்பா அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி அவர் வர மாட்டாரு, அவர் சொல்ல மாற மாட்டாரு, கொள்கை பாஜக சொல்லிட்டாரு, அதனால வர மாட்டாரு, உறுதியாக நிற்காருல. அப்போ இன்னும் விடக்கூடாது, இவன் நம்ம அடி பண்ணி வச்சிடணும், பார்த்துடலாம் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு பிஜேபி இருக்கு. பிஜேபி தன்னுடைய பவரை காட்டுது. அதான் எல்லாருக்கும் தெரியுமா இது எப்படி ஒன்றுன்னு. இல்லைனா எப்படிங்க? சரி ஓகே, இப்போ வந்து சிபிஐ விசாரணை விஜயவில் ஆஜராகிறார், என்ன நடக்குன்னு நினைக்கிங்க? இதுக்கப்புறம் உடனே வந்து விஜய் பயந்து போயிட்டு ஆனால் பிஜேபி சேர்ந்து நினைக்கல. அன்பால யாரையும் ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் இழுக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி அவர் வந்து அமுக்கி இல்லைன்னா அவங்க அப்படிலாம் நினச்சினா நீங்கள் அப்படி நினச்சிருந்தா அவர் ஆசை வச்சு ஆரம்பிச்சிருக்க மாட்டார். இப்போ என்ன நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் வந்து கொஸ்டின் தெரிஞ்சு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க? லேட்டாக ஆக்சுவலாக வரல, அதுதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. லேட்டாக வந்து கூட்டம் கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் வண்டி அவ்வளோக்குள்ள உள்ள கொண்டு போனீங்க, நீங்கள் வெளியே நிப்பாட்டிக்கலாம்ல, ஏன் திருப்பி போகலை அப்படின்னு கொஸ்டின் வைப்பா வச்சுருக்கலாம். அதெல்லாம் சமாளிச்சுவார். விஜய் அவரை நீங்கள் வந்து ஈஸியாக நினைக்கிங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவார். சில பேர்லாம் அப்படி தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக ஆணித்தமாக இருக்கக்கூடிய மனுஷன். அதாவது ரொம்ப அதிகமாக பேசாதவங்க ரொம்ப அழுத்தம் திருப்பமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் விஜயாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவருடைய அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாது. இங்கே 1008 பேர் விமர்சனம் வைக்கானுங்கல்ல. அதாவது ஜனநாயக படம் வெளியாகலை, பிஜேபி தான் சென்சார் போர்டில் அவங்க தான் தலைமை தான் இருக்குது, அவங்க அழுத்தத்தின் பேரில் தான் கொடுக்கலங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அதை எதிர்த்து வாய் திறக்க பயப்படுறாரு தொடர்நடிகை விஜய் அப்படின்லாம் அந்த சாட்டை மானங்கிட்ட போய் கமெண்ட் போடுறான், ட்விட்டரில் போடுறான். யாரா தொடர்நடிகை? அவர் பக்காவான அரசியல்வாதிடா. அவர் இதுவரைக்கும் ஜனநாயகம் வரைக்கும் தான் அவர் சினிமா நடிகர் இருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு முழு நேரம் அரசியல்வாதியாக மாட்டார். அதனால தான் தான் படமாகவே இருந்தாலும் அந்த படத்தெல்லாம் வாய் திறந்து நம்ம மக்களை பிரச்சனை சொல்லிட்டு அன்றைக்கி அடுத்த நாளே தேர்தலுக்கு தயார் பண்ணிக்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் நியமிச்சிட்டார். அப்புறம் வந்து அரசியல் தலைவர் மாட்டேன். ஆனால் நீங்கள் அரசியல்வாதி தான் நாங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்க அவ்வளோ பேரும் முழுக்க அல்ல கையெல்லாம் மாறிட்டு இருக்கீங்க. உன் கட்சியில் எதுக்கு இருக்குது? நீ ஒரு கொள்கை பிரச்சனை எல்லாம் சாட்டை கேட்குறேன் மானங்கட்ட பயில. அவர் 24 மணி அவர் விமர்சிக்கிறது அவர் தோணி நீங்களாம் வந்து பேசாங்கிறவங்களாம் எனக்கு பேசுறதுக்கு வெறுப்பாக இருக்குது. அதாவது இன்றைக்கி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, மக்களுக்கு அதாவது நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் காலகட்டத்தில் நம்ம எல்லாம் சில விஷயங்களை சினிமாவில் பார்த்துருப்போம், நமக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை பார்த்துருப்போம். இப்போ நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே அதாவது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன், அதுவும் திமுக மாதிரி ஒரு ஆளுங்கட்சி மேலே பாஜக, இந்த 2 ஆளுங்கட்சிகளையும் தைரியம் எடுத்து கொடுத்த மனுஷன் வந்தானா என்ன நடக்குங்கிறத நம்ம முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு நான் உறுதியாக சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்து அரசுக்கு வந்த இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் தோத்துட்டார். சப்போஸ் அப்படி நிலைமை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒருத்தம் கூட இனிமேல் அந்த அரசு கட்சி ஆரம்பிச்சு என்னமே வராது. ஸோ அது நடக்கக்கூடாது, நடக்காது. விஜய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக நிற்கணும், அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு விஜய் அவர்கள் கட்சியில் சில மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், தான் வேற. ஆனால் விஜய் அவர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு, ஏன்னா எதுக்கு நான் திரும்ப இதை வலியுறுத்தி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அந்த தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து எப்படியும் நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ட்டு கங்கனை கட்டிட்டு பணம் விளையாடும். கடைசி நேரத்தில் நீங்கள் மனம் மாறிடக்கூடாது, அதான் திரும்ப நான் சொல்ல வேண்டியது. விஜய் அவர்களை கைவிட்டாதீங்க. இந்த இடத்துல வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு மனசை வந்து பார்த்தீங்கன்னா எழுது ரொம்ப கஷ்டம். அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்கள், தேர்தல் அறிக்கையில் அவர் என்னென்ன சொல்கிறாருங்கிறத பாருங்கள். அது பிடிச்சிருந்தா, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே நீ இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்க ஓட்டு போட சொல்கிறது யாருமே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது அவருடைய தேர்தல் அறிக்கையில் விஜய் அவர் என்ன முன்மொழிகிறாரு, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னால் செஞ்சுவாருன்னு மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன். ஸோ அவருடைய தேர்தல் அறிக்கையில் அவர் அறிவிப்பார், அதை பாருங்கள். அதை படிச்சதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு வாக்களிங்க, அவர் ஜெயிக்க வைங்க. ஏன்னா ஒரு சாதாரணமான யார் வந்துன்னா ஒரு, ஏன்னா அழகாக பார்த்திபன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது முச்சும் திறந்த முனிவே எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் முடிசூட்டா ஒரு மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போகிறது பெரிய விஷயம் அப்படிம்பார். அது 100% உண்மை. அதாவது இப்போ நம்மளை மாதிரி இல்லை, நான் சாதாரணப்பட்டவங்க ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு கட்சிக்காக மக்களுக்காக படிச்சிருக்கிறது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம். ஆனால் உச்சபட்சத்தில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறவங்க, பணம் பேர் புகழ் எல்லாத்தையும் சுலபமாக வாழக்கூடியவங்க, எந்த அரசுக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவாங்கிறது நல்லா தெரியும். இப்போ என்ன நடக்குது தெரியும். இந்த மாதிரி சிபிஎஸ்லாம் அவருக்கு தேவையா? அப்போ இதில் ஏன் நடக்குது? அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வரப்போய் தான் அவர் நடக்குது. அப்போ சாதாரணமாக நடந்திருந்தா இதெல்லாம் நடக்காது. இப்போ கமல்ஹாசன் மதியம் சரத்குமார் மதியம் சாதாரணமாக ஒரு கட்சியை ஒரு இது இருந்தால் அவருக்கு இவ்வளோ எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் பொருட்டாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கார்ல, அதனால தான் இவ்வளோக்குள்ள இது வெளியே சொல்லிவிடுவாங்க. இவ்வளோ நேரத்தை முளைச்ச காலம் இவெல்லாம் வந்து என்ன பண்ணுவார், அவரே ஜெயிப்பார், நிறைய விமர்சனம் வரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு இருக்காரு. மக்கள் அவர் முன்னாடி இப்படி திரண்டு நிற்காங்க. அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி சில பேர் கமெண்ட்லாம் போட்டுக்கானுங்க, சிபிஐ விசாரணையில் வச்சு அவர் இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க. அவர் இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில் பாருங்கள், அவர் வரப்போகிற இடத்துல எவ்வளோக்குள்ள டிவி கூட வச்சுட்டு மக்கள் நிற்காங்கன்னு எவ்வளோ பாதுகாப்புருக்காங்க. சாதாரணப்பட்டது எல்லா இடத்துலையும் விஜய் தான் அரசன் அப்படிங்கிற மாதிரி அவர் தொட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரிங்க. என் வயசு சொல்ல நினைக்கல, அப்படி ஒரு ஆளுமையாகிட்டார் விஜய் அவர்கள். ஸோ அதனால் விஜய் அவரை எதிர்க்க விஜய் அவர்கள் விஸ்வரூபம் வளர்ந்துட்டே போவார், அதான் உண்மை. ஸோ எனக்கு இன்றைக்கி சிபிஐ விசாரணையில் விஜய் அவர்கள் ஆஜராக பார்க்கும்போது திரும்ப எனக்கு
பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தேவையா அப்படிங்கிற எண்ணம் மட்டும். ஏன்னா அப்போ அவளுக்குள்ள அவர் முடிவு பண்ணி வராங்க. எதுக்கு அவரை மிஞ்சி மிஞ்சி போனால் அவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும்? முதல்வராகவும் ஒரு ஆசை மட்டும் இருக்குமா? அதாவது முதல்வராக ஆசையும் எடுத்தோன்னே கிடச்சிருமா என்ன? அவர் தெரியாதா என்ன? சினிமா துறையில் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அந்த உச்சம் வரதுக்கு. அப்போ முதல்வர்கள் என்ன வரணும்னா அப்போ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். ஸோ அப்போ அதெல்லாம் தீர்க்க முடிவு பண்ணி ஒரு மனுஷன் வரும்போது இல்லை அவர் முதல்வர் வந்ததுக்கப்புறம் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஏதாவது ஒன்று நம்ம பேர் வாங்கிடணும். விஜய் வந்தாப்பா முதல்வராக இருந்தால் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே அவருக்கு. ஏன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்க வரல, புகழ சம்பாதிக்க வரல, எல்லாத்தையும் அங்கேயே பார்த்துட்டு. ஸோ அப்போ அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் மேலே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த சிபி விசாரணையில் வந்து விஜய் அவர்கள் ஆஜராக வைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க? அவருடைய படத்தை கூட வெளியிடாமல் எந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி பழி வாங்குறாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.